இந்த கதிர் பணம் எடுத்த மேட்டரை மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்து பக்கத்து வீட்டோட நடந்த பிரச்சனைகள், பக்கத்து வீட்டு சண்டைகள், இதில் அரசியை எப்படியாச்சும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து சக்திவேலும் இந்த பக்கம் குமாரும் முடிவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால நம்மளும் சரி ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணால் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க வேற போகுது. இப்போ கதிர் பணம் எடுத்தார் அப்படிங்கிறத சரவணன் தெரிஞ்சுக்கிட்டாரு, தனக்காக எடுத்துக்கிட்டாருங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த விஷயத்தை சொல்லிடலான்னு போனால் அதெல்லாம் வேணான்ட்டார் கதிர். என்ன நீ என் மேலே பாசம் வச்சுருக்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு பண்ணாதனா, அதெல்லாம் வேணாம், நான் அப்பா வந்து கோவப்படுவாருங்கிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இப்போ அந்த கோவம் எல்லாமே சரவணன் மேலே பாயிறது கொஞ்சம், ஏன்னா சரவணன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பையனாக இருந்து இப்படி பண்ணிட்டாருன்ட்டு. இன்னொரு பக்கம் அதை விட அதிக கோவம் இப்போ தங்கமயில் மேலேயும் ஒரு அப்செட் ஆகிறதுக்குள்ள வருத்தம் தான் இருக்க போகுது. எல்லா விஷயத்துலையும் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன் மாமா, இப்படி உங்கள்கிட்ட சொல்லாமல் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எதையுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சு பணம் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அதை சொல்லவே இல்லை. வந்ததுக்கப்புறமா வந்து 5000 ரூபாய்க்கே வந்து இவ்வளோ பெருசாக சூப்பராக ஹனிமூன் கொண்டாடிட்டீங்களா அப்படின்லாம் வந்து கேட்கும்பொழுது அமைதியாகவே இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரப்போகுது இப்போ பாண்டியனுக்கு. அதையும் சரவணனே வேறு ஒத்துக்கிறார், வேறு பணம் எடுத்தது உண்மைதான் அப்படின்ட்டு. இப்போ இந்த சமயத்தை ராஜி கோவப்பட்டதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் எடுக்காமலே கதிர் தான் எடுத்தார். நீங்கள் சரி ஓகே நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் அது பணத்தை எடுத்தாரோன்னு என்ன சொன்னீங்க, அந்த 10,000 காசை கொடுக்கல அப்படின்னா வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி வெளில தள்ள பார்த்தீங்க என் புருஷனை. இப்போ இந்த சமயத்தை இது எல்லாமே தங்கமயிலக்காக தான் பண்ணது, தங்கமயிலக்கா பண்ண தப்புக்காக தான் பண்ணதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அவங்கள்ட்ட தான் பணத்தை கேட்கணும். இப்போ அவங்கள்ட்ட பணத்தை கேட்டு அவங்க தரல அப்படின்னா நம்ம மயிலக்காவை வெளில அனுப்பிடுவீங்களா? இப்போ வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க மாமா பார்க்குறேன் நான். அப்போ இல்லை அப்படின்னா வந்து ஏன் வந்து கதிருக்கு மட்டும் இந்த மாதிரி தண்டனைகள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது, இப்போ இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் பாண்டியன் இடிஞ்சு போய் உட்கார போகிறார். ஏன்னா வந்து இப்போதைக்கு தங்கமயில் அந்த வயசு மேட்டரில் மாட்டலன்னு தான் தோணுது. ஸோ அப்போ அதை தவிர மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு மேட்டர் தான். இது ஆக்சுவலாக வந்து அவங்க சொன்ன மற்ற பயிரோட கம்பேர் பண்ணால் சின்ன விஷயம் தான். ஆனால் இது ஒரு பெரிய பூகம்பமாக வெடித்து கடைசியில் இப்போ ராஜியும் வந்து கதிரை திட்டத்துக்காக கோவப்பட்டுன்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.